ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது காந்தாரா சாப்டர் 1 தாங்க. இந்த படம் வந்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சும்மா வந்து சொல்றேன்னா, ரிஷப் செட்டி வந்து வெறித்தனமா ஒரு நடிப்பு வந்து வெளிப்பணிக்கிறதா சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் வந்து மொக்கைன்னு சொல்ல முடியாதுங்க. வேற லெவலா படம் இருக்கு. அதாவது இந்த படத்த பார்க்குற எல்லாரும் வந்து வச்சுக்கோங்களேன், சிவன் பக்தன் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இல்லாதவங்களும் சரி, இருந்தவங்களும் சரி, கண்டிப்பா சிவன் பக்தன் வந்து அடிக்ட் ஆயிருவீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிவனுடைய பக்திய வந்து அந்த இடத்துல வெறித்தனமா வந்து ரிஷப் செட்டி வந்து வெளிப்படுத்திருக்கான்னு சொல்லலாம். அவர் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் நடிப்பு சொல்ல தேவையில்ல. ஒரு நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூர்யா கூட மிஞ்சிட்டாரு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த நடிப்பை வந்து வெறித்தனமா பண்ணியிருக்காரு. அதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஆளு அதாவது டைரக்டரும் பண்ணணும், படம் வந்து கண்டிப்பா அந்த கதையும் சொல்றேன்னா, கதாநாயகன் நடிக்கணும். ஆனா, அந்த கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனா, அந்த படம் வந்து சுத்தமா சொதப்பிரும். ஆனா, அதையெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றது ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு காடு தாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி வந்து அந்த எண்டும் சரி காட்டுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. இந்த படமுடைய கதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காந்தாரன் கடவுள ஒரு சக்தி வந்து ஒரு அரசர் குடும்பம். அதாவது அரச குடும்பம் பார்த்தீங்கன்னா, அதோடைய கைப்பற்ற அத அடையணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஆ இதெல்லாம் தாண்டி சிவகானம் சக்தியோட நம்ப ஹீரோ வந்து அது முறியடிக்கிறாரா? அப்படிங்கிறது தான் அதோட கதையோட இந்த படத்தோட கதையோட ஸ்டோரி. அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டென்ட் அத பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமா சொல்லலாம். அதாவது அதனுடைய காட்சிகள்லாம் பார்க்கும்போது, தத்ரூவம் பார்க்கும்போது வேற லெவலா இருக்கு. அவர் நடிப்புலாம் சொல்லவே தேவையில்ல. இன்னொன்னு சொல்லி ஆகணுங்க. அத பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மியூசிக்லாம் வெறித்தனமா இருக்கு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. அந்த ஸ்டண்ட்லாம் சொல்ல தேவையில்ல. அந்த அளவுக்கு படம் வந்து பிச்சு உதறிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இவருக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு தேசிய விருதே குடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 125 கோடி தான் பட்ஜெட்ல. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டவுட் தான். ஒரே ஒரு கேள்வி சொல்ல ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சினிமா நடிக்கிறீங்க பாத்தியா எல்லாருமே, இவன பார்த்து கத்துக்கோங்கடா. எந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் லோ பட்ஜெட் வெறும் 125 கோடியில சாமி இந்த அளவுக்கு படம் எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சரி, அப்படி வேற லெவலா அப்படி செதுக்கி வச்சுருக்கான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் வந்து வெறித்தனமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இதெல்லாம் சிவனுடைய இதெல்லாம் அங்கலாம் பார்க்கலாம். ஆனா இந்த மூவில அதையும் தாண்டி சிவனுடைய பக்தி எல்லாருமே நெனைச்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி பூதகானங்கள்ல தான் இந்த படத்துல வந்து நெறைய காட்சிகள சாமிகள்லாம் கும்புறத பார்க்க முடியும். ஆனா அந்த படம் எப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே நெனைச்சிட்டு இருப்பாங்க இந்த படம் வந்து மொக்கையா தான் இருக்கும். எல்லாம் சொல்றதுக்கு முதல் சாப்டரே இதோட கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படின்னு நெனைச்சாங்க. முதல் சாப்டரும் பயங்கரமா இருந்தது. அத விட இது பயங்கரமா இருக்கும். ஆனா இது ஒரு பாகுபலியும் தாண்டி, அப்புறம் பொன்னியின் செல்வன் தாண்டி வேற லெவலுங்க இந்த படம். அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் செட்டி வந்து அவர் நடிப்பை வந்து வெறித்தனமா வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சொல்லி ஆகணும், அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் போட்டு ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய எக்ஸ்பர்ட் வந்து யாருமே வந்து கண்டிப்பா சினிமா தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த அளவுக்கு படம் வந்து வெறித்தனமா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த படம் பார்த்து முடிச்சு எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க, ஒரு சிவனுக்கு வந்து அடிக்ட் ஆயிரலாம். அந்த அளவுக்கு படம் வந்து பயங்கரமா செஞ்சிருக்கிறாரு. இது 100% வந்து படம் வந்து கண்டிப்பா ஹிட் ஆகும்னு நான் நெனைக்கிறேன்.